நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்த தகப்பன் அந்த பெண் இருந்த இடத்துக்கு போன போது பாருங்க, இப்ப கல்யாணம் நடக்க போகுது. இப்ப என்ன நடக்க போகுது? யாரு கூட கல்யாணம்? புரஜாதி மனவட்டியோட கல்யாணம். ஆனா சிம்சோனுடைய மனைவியை வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டான். அது நெகட்டிவ் பாயிண்ட், அப்படிதானே? சிம்சோன் கல்யாணம் முடிச்சான், அந்த அவனுடைய பொண்டாட்டியை வேற ஒருத்தனுக்கு சிநேகிதனுக்கு என்ன செஞ்சுட்டான்? அவனுடைய தகப்பன் கொடுத்துட்டான் பார்த்துடுங்க. ஸோ அது நெகட்டிவ் பாயிண்ட், அதை தூக்கி தூர போட்டுரும். ஓகே, நம்ம பார்க்கறது இவன் யாருக்கு திருமணம் முடிக்கிறான்? சிம்சோன் யாருக்கு திருமணம் முடிக்கிறான்? ஒரு பிரஜாதி பெண்ணை என்ன செய்யறான்? இப்போ திருமணம் முடிக்கிறான். வாசிங்க. இப்போ இந்த பிரஜாதி இதுல திருமணம் முடியுது. திருமணம் முடிக்கும் போது இவன் என்ன செய்யறாங்க? விருந்து பண்றான் பார்த்துடுங்க. இது எத்தனை நாள் விருந்து தெரியுமா? 7 நாள் விருந்து, 7 ஃபீஸ்ட். எத்தனை ஃபீஸ்ட்? 7 பண்டிகை. 7 பண்டிகை. அந்த மெனு பாருங்க. மணவாட்டி, இப்போ மணவாட்டி யாரு? மெனோரா. இந்த மெனோரா இப்போ இவ 7 பண்டிகைக்குள்ள என்ன செய்யறா? இப்போ கடந்து போறா. இந்த பண்டிகையில இப்போ ஆசரிக்கும் போது அங்க இந்த சிம்சோன் பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரு பண்டிகையில தான் இருக்கிறோம். என்ன பண்டிகை? புளிப்பில்லா அப்ப பண்டிகையில தான் நம்ம இப்போ இருக்கிறோம், அப்படிதானே? ஆமா, எல்லாமே அந்த பஸ்காவை தான் நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அவருடைய சரத்தை தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இன்னும் சாப்பிட்டுடுவோம். யோசுவா தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவருக்குள்ளதான் ஜீவன் இருக்குது. பாருங்க, பஸ்காவை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். புளிப்பில்லா அப்பத்தை தான் நம்ம என்ன செய்யறோம்? புளித்தமாவே சாப்பிடுறோம். புளிப்பில்லா அப்போ ஆமா, பரிசேர் சதிசேர் என்பவருடைய புளித்த அந்த உபதேசத்தை நம்ம சாப்பிடல. நம்ம புளிப்பில்லா அப்போ, அதாவது ஃப்ரெஷ் மண்ணாவை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரைட்டா? ஸோ புளிப்பில்லா அப்பத்தை கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்ய கொடுத்துட்டு இருக்கிறார். ஸோ இது வந்து என்ன பண்டிகை? புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை எத்தனை நாள் நடக்கும்? 7 days நடக்கும். 7 அன்லீவன் ஃபீஸ்ட், பிரெட் ஆஃப் ஃபீஸ்ட் வந்து இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது. இப்போ இதே காரியம் இப்போ சிம்சோனுடைய கல்யாணம் நடக்கும் போது அங்க 7 நாள் பண்டிகை என்ன செய்யறான்? கொண்டாடுறான். இந்த பண்டிகையெல்லாம் பிரஜாதி மத்தியில் வர ஆரம்பிச்சுட்டு வைங்க, அப்போ அதுக்கு அர்த்தம் நம்ம இப்போ டேஞ்சரஸ் டைம்ல என்ன செய்யறோம்? இருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். ஆமா, ரொம்ப ரொம்ப டேஞ்சர் டைம்ல என்ன செஞ்சிட்டோம்? வந்துட்டோம். இந்த சிம்சோன் இந்த பண்டிகையில ஒரு காரியம் நடக்குது. இந்த 7 நாள் பண்டிகையில ஒரு காரியம் நடக்குது. பாருங்க, அதை வாசிங்க. சிம்சோன் அவர்களை நோக்கி என்ன போடுறேன்? ஒரு விடுகதை நான் என்ன செய்யறேன்? இப்போ போடுறேன்னு சொல்லிட்டான். விடுகதைனா என்னது? ரிடில், அதாவது கடினமான ஒரு சென்டென்ஸ், சிக்கலான ஒரு சென்டென்ஸை என்ன செய்யணும்? நம்ம அதை டீகோட் பண்ணணும். அதை என்ன செய்யணும்? பயமா இல்லையா? நம்ம வந்து அந்த கட்டத்துக்குள்ள நம்ம போக போறோம் பார்த்துடுங்க. இந்த ஸ்டார்டிங் அந்த ஃபீஸ்ட் ஆரம்பிக்கிற அன்னைக்கு சிம்சோன் வந்து ஒரு விடுகதை போடுறான். எத்தனை பேர்கிட்ட? 30 பேர்கிட்ட போடுறான். போடும்போது சொன்ன, இந்த விடுதலைக்கு நீங்க விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன தரேன்? 30 மாற்று வசத்தை நான் என்ன செய்யறேன்? உங்களுக்கு தாரேன். ஆனா அதே சமயம் நீங்க கொடுக்கலன்னா நீங்க எனக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கும்? 30 மாற்று வஸ்திரங்களை நீங்க என்ன செய்யணும்? தரணும்னு சொல்லிட்டான். இந்த விடுகதையை சொல்லும் போது இந்த விடுகதை அப்படிங்கிற இந்த எழுத்தை ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்கன்னா கீதா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கீதா. கீதா கிடையாது, இது என்னது? கீதா. இந்த கீதா அப்படிங்கிற இந்த வார்த்தையில எத்தனை எழுத்து இருக்கு பாருங்க. ஒன்னு கெத்து, ஆமா காஃப் வராது, கெத்து. அடுத்தது யோது,
அடுத்தது தாலத், அடுத்தது ஹே. இந்த 3 எழுத்து உண்டு பார்த்துடுங்க. எதுல? விடுகதையில. கீதா. இந்த 2 எழுத்தை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா காய், அதாவது கைம். இந்த 2 எழுத்தை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா காய்க்கு அர்த்தம் என்னது? கைம்க்கு அர்த்தம் என்ன? என்னது? லைஃப். கைம்னு அர்த்தம் என்னது? லைஃப், ஜீவன். இந்த விடுதலைக்குள்ள விடுகதைக்குள்ள விடுகதை அப்படின்னு சொன்னாலே இந்த விடுகதை வந்து நீங்க பார்த்து பாருங்க. அடுத்தது என்னது? காய் வந்து என்னது? ஜீவன். தேலத், அடுத்து தேலத்னு என்ன அர்த்தம்? டோர். ஹேனா பார். அப்போ நம்ம ஜீவன் கிடைக்கக்கூடிய ஒரு வாசல் எது அப்படின்னா இந்த விடுகதைக்குள்ள என்ன செய்யுது? இருக்குது. ஒன்னு இந்த விடுகதை பாருங்க. எப்பவுமே ஒரு விடுகதை வரும்போது அந்த விடுகதை விடுங்க கதைய. இந்த விடுகதை வந்து இதுக்கு ஆன்சர் கிடைக்கும் போது, விடுகதைக்கு ஆன்சர் கிடைக்கும் போது ஒன்னு மரணம் நடக்கும், இல்லாட்டி ஜீவன் கிடைக்கும். சிலவங்க சொப்பனம் வைப்பாங்க. சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியும். அது விடுகதை. அது என்னது? சொப்பனையும் பார்க்கும்போது நம்மளுக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறாரு? விடுகதை கொடுக்குறாரு. ஆனா அந்த விடுகதைய சொல்றதுக்கு, அதுக்கு சரியா அர்த்தத்தை சொல்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாருங்க. யோசேப் மீதி ஆளு. 2 பேர் விடுகதை பார்த்தாங்க. கர்த்தர் விடுகதை போட்டார் 2 பேர் மனசுலயும் சொப்பனத்துல. இவன் நேர யோசேப் வந்து ஒருத்தன் சொன்னான், நான் இப்படி பார்த்தேன்ப்பா, ராஜா கையில திராட்சை ரசத்தை நான் நினைச்சேன், ஊத்துறமை பார்த்தேன், என்னன்ட்டு எனக்கு தெரியல. அந்த விடுகதையில என்ன அப்படின்னா 3 பிரான்ச்சை பார்க்குறான். அந்த 3 பிரான்ச்லையும் திராட்சை கொலைகள் நல்லா இருக்குது. அதுல இருந்து திராட்சை ரசத்தை புழிஞ்ச என்ன செய்யறான்? அதை ராஜாவின் கையில் என்ன செய்யறான்? கொடுக்குறான். இதுதான் விடுகதை. இவனுக்கு புரியல. வந்தான், விடுகதைக்கு ஆன்சர் கொடுக்கக்கூடிய ஆளை பார்த்தான். யோசேப்பு ஆன்சர் நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டா கொடுத்தா பார்த்துடுங்க. என்ன ஆன்சர் கொடுத்தா? நீ 3 நாள், இந்த 3 பிரான்ச் வந்து எதை குறிக்குது? 3 நாளை குறிக்குது. இன்னும் 3 நாளைக்குள்ளே ராஜா உடனே திரும்ப உன் இடத்துக்கு என்ன செய்வார்? சேர்த்துக்கிடுவார்ப்பா அப்படின்னு சொல்லி விடுதலை கொடுத்தான். அவனுக்கு என்ன கிடைச்சிட்டு? ஜீவன் கிடைச்சிட்டு. இன்னொரு விடுகதை வந்தது. அந்த விடுகதையில் அவனுக்கு தலையை என்ன செஞ்சுட்டா? மரணம் கிடைச்சிட்டு பார்த்துடுங்க. ஒரு விடுகதைக்கு அர்த்தம் சொல்லும் போது ஒன்னு ஜீவன் அல்லாட்டி மரணம் கிடைக்கும். இந்த கீதா அப்படிங்கிறதுல வந்து என்ன அடங்கி இருக்குது? லைஃப், த டோர் ஆஃப் லைஃப். அதாவது ஜீவனின் வாசலை நீங்க என்ன செய்யுங்க? பாருங்க. இந்த விடுகதையில வந்து ஒரு கூட்ட ஜனங்கள் இதுக்குள்ள பிரவேசிக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன் நிச்சயமா உண்டு. அதுல ஏதோ ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஆனா ஒரு கூட்ட ஜனங்களுக்கு என்னதுதான்? மரணம் தான். நிச்சயம் மரணம். அதுல கண்டிப்பா 1 and 2 நடக்கும். அங்க 1 ஜீவன் கிடைக்கும், 2வது மரணம். 2 என்ன செய்வாங்க? சைமல்டேனியஸா நடக்கும். பாருங்க, உதாரணமா ஒரு விடுகதையை கர்த்தர் போட்டார். இன்னொரு விடுகதை ஏதாவது ஞாபகம் வருதா? யாருக்காவது ஞாபகம் வருதா? சொல்ல பார்ப்போம். ஏதாவது விடுகதை ஞாபகம் வருதா? யோசேப்புக்குள்ள விடுகதை. ஓகே. வேற? தானியலுக்குள்ள விடுகதை. தானியலுக்குள்ள விடுதலை. இப்போ ராஜா எல்லாரும் கண்ணு முன்னாடியும் கர்த்தர் ஒரு விடுகதையை போட்டார். மேனே மேனே தேக்கேல் உப்பாசின்னு சொல்லி போட்டார். அது ஒரு விடுகதை தானே? கடினமான ஒரு சென்டென்ஸ், வாசிக்க கூட முடியல, அப்படிப்பட்ட ஒரு சென்டென்ஸை போட்டார். இதை பார்த்தாங்க எல்லா ஞான சாஸ்திரிகளும் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு எங்களால் வாசிக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைசியில் தானியல் வந்தான். விடுகதைக்கு என்ன செய்ய போறான்? இப்போ அடுத்தது சொல்ல போறான். ஐயா, இதுதான் விடுகதை. மேனே மேனே தேக்கேல் உபாசி அப்படின்னா கர்த்தர் உன்னை தெராசில நிறுத்தி பார்த்தா ஒரு இடத்தில் குறை காணப்பட்டுச்சு, ஓ ராஜ்யம் கைவிட்டு போச்சு. இந்த விடுகதைக்கு அர்த்தம் சொன்ன உடனே அன்னைக்கு ராத்திரி அவன் க்ளோஸ். மரணம் வந்துட்டு பார்த்துடுங்க. பாருங்க, விடுகதைக்கு ஆன்சர் கொடுக்கும் போது ஒன்று மரணம் வரும், இல்லாட்டி என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும். இந்த விடுகதை வரும்போது அது அன்னோன் லாங்குவேஜ்ல கர்த்தர் என்ன செய்தார்? அந்த விடுகதையை என்ன செய்தார்? கொடுக்கிறார். அந்த விடுகதையை வெறும் யாரு தான் ஆன்சர் பண்றா? தானியல் தான் என்ன செய்யறான்? ஆன்சர் பண்றான். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த யூத ஜனங்கள் தான் என்ன செய்யறாங்க? ஆன்சர் பண்ணி போடுங்க. அவங்கள டீகோட் பண்றதுல என்னெல்லாம் மாஸ்டர் தான் நினைக்கிறேன். இப்போ இந்த நம்ம ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ்ல பார்த்தோம்ல, அதில் நான் சொன்னேன் நிறைய பேர் வந்து ஒரு ஒரு தீம் வச்சிருப்பாங்க. நம்ம கனவுல வந்து ஒரு குழந்தை பிறந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்க அதுக்கு ஒரு டெஃபினிஷன் வச்சிருக்காங்க. என்ன டெஃபினிஷன்? உங்க புதுசா ஒரு வாழ்க்கை உங்களுக்கு பிறகு, உங்களுக்கு ஒரு புதிதா ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் வச்சிருப்பாங்க. இப்படி பல டெஃபினிஷனோடு அநேகர் வச்சிருப்பாங்க பார்த்துடுங்க.
ஆனா விடுதலை கொடுக்கிறவனுக்கு டெஃபினிஷன் தேவையில்லை. அவன் என்ன அப்படின்னா அவனுக்குன்னு தனி டெஃபினிஷன் உண்டு. அவங்களுக்குண்டு தனி டெஃபினிஷன் உண்டு. தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படுறவனுக்கு தனி டெஃபினிஷன் வச்சிருப்பாங்க. தேவனுடைய ஆவியினால் அவனுக்குள்ள கிரியை செய்யும் போது கரெக்டா சொல்லுவான். இப்போ சிலவங்க பாருங்க, நம்ம பிரஜாதிகள் மத்தியில் நீங்க பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச மாதிரி பார்த்தாங்கன்னா உடனே அவங்க ஒரு டெஃபினிஷன் வச்சிருக்காங்க. யாரோ மண்டையை போட போறாங்க அப்படின்ட்டு, யாரோ மறிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன் வச்சிருக்காங்க. கல்யாணம் செத்து போட்ட சீன் மாதிரி பார்த்தாங்கன்னு வைங்க, உடனே அவங்க சொல்லுவாங்க ஏதோ கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க டெஃபினிஷன் எப்படி இருக்குது, அப்படியே உல்டாவா இருக்கு பாருங்க. அதே மாதிரி நடக்கும் செய்யுது சில நேரம் பாருங்க. ஆனா கர்த்தர் கொடுக்கிற டெஃபினிஷன் வேற. அவர் ஒரு டெஃபினிஷன், அவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தாருன்னா அந்த சொப்பனத்துக்கு அவர் கண்டிப்பா அந்த டெஃபினிஷனை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் மூலமா என்ன செய்யும், அது ஃப்ளோ ஆகி வரும். அதுல மரணம் அல்லாட்டி ஜீவன் என்ன செய்யும் கிடைக்கும். ஒரு தடவை ஒரு பெரிய பாருங்க, இந்த பண்டிகையின் ஆரம்பத்துல சிம்சோன் ஒரு விடுகதை என்ன செய்தான் போட்டான். விடுகைக்கு என்ன சொல்லுவாங்க, மறக்காதீங்க கீதா பேரையாவது ஞாபகம் வைப்போம். கீதா பேரை ஞாபகம் வச்சா கீதா என்ன செஞ்சிடும், ஞாபகம் வந்துடும். சரி பாருங்க, இப்போ இந்த பண்டிகையின் ஆரம்பத்துல இந்த சிம்சோன் என்னத்தை போட்டான், இப்போ கீதா போட்டான். என்ன போட்டான், கீதா போடுறான். கீதா போட்ட உடனே இவங்க எல்லாம் தேடுறாங்க. யாரு, 30 பேரும் தேடுறாங்க, கிடந்து தேடுறாங்க ஒன்னும் கிடைக்கல. 3 நாள் ஆச்சு, ஒன்னும் கிடைக்கும். இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது நம்மளுக்கு கிடைக்காது பாருங்க. என்ன விடுகதை, கீழே வாசிங்க. பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணமும் பலவானிடத்தில் என்ன வந்துதான் மதுரம் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு விடுகதை போட்டான். இப்போ இந்த விடுகதை போட்ட உடனே கீழே வாசிங்க என்ன நடக்குது. 3 நாள் ஆச்சு, விடுதலை பண்ண முடியல, விடுவிக்க முடியல. கீதாவே தான் இருக்குது. அது என்ன செய்யல, அது ரிவீல் பண்ண முடியல. அது கீதாவே தான் இருக்குது. இப்போ இந்த ஜீவனை வெளியே கொண்டு வரணும். இந்த விடுகதைக்கு நம்ம அர்த்தம் பார்க்கணும். இவங்க 3 நாள் தேடி பார்க்குறாங்க. அவங்க எவ்வளவு ஆலோசனை பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் என்ன செய்யல, கிடைக்கல. கடைசியில் இவங்களுக்கு தெரியுது, சரி நம்மளால முடியாது, இப்போ யாரை தான் பிடிக்கணும், மணவாட்டியை பிடிச்சாதான் காரியம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மணவாட்டியை இப்போ பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சாச்சு. என்ன பிளாக்மெயில், நீ கேட்டு சொல்லலன்னு வை, உன் குடும்பத்தை என்ன செஞ்சிருவோம், எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. விடுகதைக்கு ஆன்சர் வந்தா என்ன நடக்கும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. பாருங்க, இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீ அந்த விடுகதை வாங்கி எங்களுக்கு சொல்லு, இல்லை அப்படின்னா உன் குடும்பத்தை என்ன செஞ்சிருவோம், நாசம் பண்ணிடுவோம். மணவாட்டி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கர்த்தாவே எங்களுக்கு இதை வெளிப்படுத்தி தாரோம், இந்த வசனத்துக்கு அர்த்தம், அந்த வசனத்துக்கு அர்த்தம்னு எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம். கர்த்தரும் பிரியமா என்ன செய்யறாரு, வெளிப்படுத்தி நம்மளுக்கு தந்துகிட்டே இருக்கிறார். அப்படி தந்துட்டு இருக்கும் போது இப்போ இந்த இவன் கடைசி நாள்ல எல்லாத்தையும் ஒரிஜினல் மீனிங் சொன்ன உடனே இவ போய் என்ன செஞ்சுட்டா, அங்க போய் சொல்லிட்டா. மணவாட்டி வேலை என்ன, கிடைச்சதெல்லாம் என்ன செய்யணும், கேட்கணும், அவ்வளவுதான். என்ன தெரியுதோ அதை என்ன செய்யணும், தப்போ ரைட்டோ போய் என்ன செய்யணும், சொல்லிடணும். பாருங்க, இப்போ இவ என்ன செய்யற அப்படின்னா, மணவாட்டி இப்போ அவங்க மத்தியில் என்ன செய்யற, அந்த செய்தியை கொண்டு போறா. இந்த விடுது கதைக்கு இதுதான் செய்தி, இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி அந்த ஜனங்கள் மத்தியில் கொண்டு போகும்போது இப்போ அந்த ஜனங்கள் உசாராயிட்டாங்க. ஆஹா, இதுதான் செய்தியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே 7வது நாள் எல்லாரும் கூடியிருக்காங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துக்கிட்டாங்க. அதாவது இப்போ அப்படிதான் நடிப்பாங்க. எல்லாரும் எப்படி நடிப்பாங்க, ஹீப்ருலாம் தேவையில்லப்பா அப்படின்னு. ஆனால் அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க, எங்கேயாவது படிச்சுட்டு இருப்பாங்க. ஹீப்ருலாம் தேவையில்லன்னு சொல்லிட்டு, அதாவது யாருக்கும் தெரியக்கூடாதான், அப்படியே மறைமுகமா இப்போ படிச்சுட்டு வருவாங்க. ஏதோ ஒன்று படிக்கிறாங்களா, அது பெரிய காரியம். அதே மாதிரி இந்த ஜனங்கள் விடுகதைக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டு எப்படி அர்த்தம் அப்படின்னு சொல்லி இப்போ தெரியாத மாதிரி 7வது நாள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சூரியன் அஸ்தமாகக்கூடிய நேரத்தில் இப்போ சிம்சோன் கேட்குறான், என்ன விடுகதைக்கு கீதா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணாங்க. பாருங்க, வாசிங்க 18ஆம் வசனம். 7ஆம் நாளில் பொழுது போகும் முன்னே அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் அவனை நோக்கி, எதை பார்க்கிலும்
தேனு, ஹனி. இந்த ஹனியை பார்க்கிலும் ஒரு விடுகதைக்கு ஆன்சர் கொடுக்கிறார். தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்துட்டு. ஓகே, இது என்னது? மதுரம். எது? ஹனி. இந்த ஹனிங்கிற வார்த்தைக்கு ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்கன்னா தேபாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தேபாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேபாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேபாஷ் அப்படின்னா என்னது? தேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹனி. ரைட்டா? புரியுதா? இப்போ பாருங்க, விடுகதைக்கு அர்த்தம் சொல்றாங்க அவங்க. நான் சொன்னேன் விடுகதைக்கு அர்த்தம் சொன்னா மரணம், ஜீவன் கிடைக்கும். ஒரு கூட்டத்துக்கு மரணம், ஒரு கூட்டத்துக்கு என்னது? ஜீவன். இவன் இங்க ஒரு விடுகதை இல்ல, ஒரு விடுகதையில ரெண்டு விடுகதை அங்க நடக்குது. இதுல முதலாவது காரியத்தை அவங்க சொல்றாங்க. என்ன காரியம்னா தேனை போல மதுரம் எதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேனுக்கு ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க? தேபாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேபாஷ்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? தேலத், பேத், அடுத்தது ஷின். இந்த தேனுக்கு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இதுல என்ன சொல்லலாம்? இதை மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். எல்ஷடாய் தேவனுடைய வீட்டின் வாசல் எது? எங்க இருக்கு? இந்த ஹனிக்குள்ள இருக்குது. எல்ஷடாய் தேவனுடைய வீட்டின் வாசல் எங்க இருக்குது? ஹனிக்குள்ள என்ன செய்து இருக்குது பாருங்க. ஷடாய், எல் ஷடாய். எல் ஷடாய்னா சர்வவல்லமுள்ள தேவன். அதாவது அதை நம்ம அப்படியே அர்த்தம் வச்சிருக்கிறோம். ஷடாய் அப்படிங்கிறதுல எத்தனை எழுத்து இருக்குது? 3. ஒன்னு ஷின், அப்புறம் ஷடாய், அதாவது டி வந்து என்னது? தேலத், அடுத்தது யோத், அதாவது யாது. இந்த ஷடாய்ங்கிறதுல நம்ம அவருக்குள்ள போகணும்னா அவருக்குள்ள போறதுக்கு ஒரு வாசல் இங்க என்ன செய்யுது? இருக்குது. அந்த தேலத்தை என்னது? வாசல். இப்போ இந்த வாசலுக்குள்ள போகணும், அந்த ஷடாய்க்குள்ள போகணும். பாருங்க, நல்லா போட்டு வச்சுடுங்க. இது ஒருவேளை இப்போ புரியலாட்டியும் நம்ம கோபுரத்தை பற்றி பேசும்போது அது நிச்சயமா ஒரு நாள் என்ன செய்யும்? அது புரியும். நம்ம கோபுரத்தை பற்றி பார்த்துருக்கிறோம், டவரை பற்றி பார்த்துருக்கிறோம். யெகோவாவுடைய நாமம் வந்து பலத்த துருகம். அது பெரிய ஒரு டவர். ஆனா அந்த டவருக்கு மேல நான் சொன்னேன் ஒவ்வொரு நாமமா வெளிப்பட்டு வரும். ஒன்று வந்து எல்ஷடாய், அப்புறம் யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா அப்படின்னு சொல்லி ஒன்றுனா என்ன செய்யும்? 7 கூட்டு பேர் வரும். மேல டாப் மோஸ்ட்ல இருக்கிறது என்னது? எல் ஷடாய், ஷடாய். இப்போ இந்த கோபுரத்துக்குள் நுழையிறதுக்கு வாசல் எங்க இருக்குது? சித்கேனுல இருக்குது. உள்ள நீதிமான் உள்ள போன உடனே இவங்க மேல கோபுரத்தின் உச்சில போகணும். உச்சில யார் நிக்கிறா? எல் ஷடாய் தேவன் நின்றுட்டு இருக்கிறார். அங்கேயும் ஒரு வாசல் இருக்குது. அது ஷடாய்க்குள்ள போறதுக்கு தேலத் இருக்குல்ல, வாசலுக்குள்ள போகணும். இந்த வாசலுக்குள்ள போறதுக்கு எங்க இருக்கு அந்த வாசல்? தேபாஷ். இவங்க முதல்ல ஒரு காரியத்தை சொல்றாங்க. இந்த தேலத்துக்குள்ள போகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும். நம்மளுடைய கண் தெளிவாகும் போது நம்ம கண் என்ன செய்யும்? தேன் சாப்பிட்டது கண்ணு தெளிவாகும். தெரியும்ல? பைபிள்ல கொடுத்துருக்குது. டாக்டர் சொன்னதை வச்சு சொல்ல மாட்டேன். பைபிள்ல கொடுத்துருக்கு. யோனாத்தான் தேனை சாப்பிட்ட உடனே அவன் கண்ணு எப்படி ஆயிட்டான்? தெளிவாயிட்டு அப்படின்னு இருக்கும். அப்போ நம்மளுடைய கண்ணு திறக்கப்படணும் அப்படின்னா, நம்ம கண்ணு ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படணும்னா நம்ம இந்த தேனை என்ன செஞ்சாகணும்? சாப்பிட்டா நம்ம கண் என்ன செஞ்சிடும்? திறந்துடும். சரி, இந்த முதல் விடுகதை ஒரு விடுகதை, ஆனா அது ரெண்டா புரியுது. அந்த விடுகதையின் முதல் பாகத்தை அவர் சொல்றார், தேனை போல மதுரம், தேனை போல மதுரம் எது அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த தேனை பாருங்க, இதுக்கு ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னேன்? தேபாஷ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 19. ஆமா, அது எத்தனை வசனம்? 8 10 19 10 வாசிங்க. ஃபுல்லா வாசிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். இதை நம்ம நேத்து பார்த்தோம். தோராவில் வந்து எந்த ஒரு குறைவும் கிடையாது. தோரா இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல எந்த குறைவும் இல்லை.
எங்க மேல போயிட்டு நீங்க வாசி. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தேனிலும் மதுரம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த தேன் கூட சொல்லல, தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தேன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நுஃப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எங்க எழுத எதை அழிச்சிடலாம்? காரியம் அழிச்சிருமா? காரியங்கிறது புரிஞ்சதுல? காரியங்கிறது புரிஞ்சதுல? ஓகே. இந்த தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த தெளிதேனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நுஃப்த் அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்ன அர்த்தம்? நுஃப்த் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த நுஃப்த்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பார்த்துடுங்க, இதுல எத்தனை எழுத்து இருக்குது? நூன், வாவ், அடுத்தது பே அதாவது ஃபே, அடுத்தது தாவ். இந்த 4 எழுத்து சேரும் போது உங்களுக்கு என்ன வரும்? நுஃப்த் அப்படின்னு சொல்லி வரும். இந்த நுஃப்த்ல இந்த முதல் 3 எழுத்தை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னது? நுஃப். நுஃப் அப்படின்னா வேவிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். வேவிங் அதாவது அசைவாடுதல். அசைவாடும் போது நம்ம மேலே இப்போ நம்ம சில பாருங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே கை கழுவிட்டு என்ன செய்வாங்க? உதறுவாங்க. இப்போ எல்லாம் குறைஞ்சி போச்சு, ஏன்னா முன்னாடி எல்லாம் செய்வாங்க, உதறுவாங்க. அந்த உதறல் இருக்குல்ல, கைனால உதரும் போது ஸ்ப்ரிங்கிள் ஆகிற என்ன காரியமா இருந்தாலும் சரி அதை என்ன சொல்லுவாங்க? நுஃப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நுஃப்த்துக்கு அர்த்தம் என்னன்னா கையினால் உதறப்பட்ட ஒரு காரியம். உதர் எப்படி நீங்க இப்படி பண்ணும்போது ஸ்ப்ரிங்கிள் ஆகுது. அது எண்ணெய்னாலும் சரி, தண்ணினாலும் சரி, அது பிளட்னாலும் சரி, அது தேன்னாலும் சரி, ஏதோ ஒன்று நம்ம கை எப்படி அசைக்கும் போது அங்க ஸ்ப்ரிங்கிள் ஆகிற அந்த லிக்விடை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நுஃப்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனாலதான் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் அப்படிங்கிறதுக்கு நுஃப்த்துங்கிற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்குது. இது ஸ்ப்ரிங்கிள் ஆகக்கூடிய ஒரு காரியம். எதுல இருந்து ஸ்ப்ரிங்கிள் ஆகுது? கையை உதறும் போது ஸ்ப்ரிங்கிள் ஆகிற ஒரு காரியம். இந்த நுஃப்த் இது ஸ்ப்ரிங்க்லிங். இது எந்த கை ஸ்ப்ரிங்கிள் ஆகுது? சிலுவையில் அடிக்கப்பட்ட இந்த கரம் தான் என்ன செய்யுது? ஸ்ப்ரிங்கிள் ஆகுது. பார்த்துடுங்க, தாவுன என்னது? அவருடைய ரத்தம் தான் என்ன செய்யுது? நம்ம மேல ஸ்ப்ரிங்கிள் ஆகுது. இந்த ரத்தம் ஒருத்த மேல ஸ்ப்ரிங்கிள் ஆகும் போது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனும் அது எப்படிப்பட்டதா? மதுரமானது. அவருடைய பெயர் எப்படிப்பட்டது? அவருடைய வார்த்தை அவ்வளவு மதுரமான ஒரு வார்த்தை. இந்த தேன் அங்க அந்த ஸ்ப்ரிங்கிள் ஆகும் போது அங்க நம்மளுக்கு மரணம் கிடைக்காது, நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும். இந்த ஸ்ப்ரிங்கிளிங் யார் மேல எல்லாம் விழுதோ அவங்களுக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அவங்களுக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு. இந்த விடுகதைக்கு இவங்க அர்த்தம் கொடுக்குறாங்க பாருங்க. அர்த்தம் கொடுக்கும் போது சொல்றாங்க பாருங்க, திரும்ப வாசிங்க அந்த அர்த்தத்தை. 18ஆம் வசனம். தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன? தேனை பற்றி சொன்னாங்க. தேனுக்கு என்ன சொல்லுவாங்க? தேபாஷ் அப்படிங்கிறது. அப்போ இந்த எல்ஷடாய் தேவனுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய வாசல் அது தேன். ஆனா அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு நம்ம மேல என்ன தெளிக்கப்பட்டிருக்கணும்? அவருடைய ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? தெளிக்கப்பட்டிருக்கணும். அவருடைய ரத்தம் நம்ம மேல என்ன செய்யப்பட்டிருக்கணும்? தெளிக்கப்பட்டிருக்கணும். அவருடைய கரத்துல இருந்து அந்த ஸ்ப்ரிங்கிள் ஆன அந்த ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? நம்ம மேல தெளிக்கப்படும். அதனாலதான் நம்ம ஜோம் பண்ணும்போது சொல்லுவோம், அணிவாய்ந்த கரத்தை என் மேல் வையும் அப்பா, நம்முடைய பிள்ளைகள் மேல் வையும். ரத்தம் பாருங்க, ரத்தம் வடிந்த அந்த கரம் அது கையை உதறும் போது அந்த ஸ்ப்ரிங்கிளிங் நம்ம மேல என்ன செய்யுது? விழுது. பாருங்க பாருங்க, இங்க வேதம் சொல்லுது இந்த காரியத்தை இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? டீகோட் பண்ணிட்டாங்க. ஆனா யார்கிட்ட இருந்து கேட்டாங்க? அவங்க மணவாட்டிட்ட இருந்து கேட்டு இப்போ இவங்க சொல்லிட்டாங்க தேனைய பாக்கிலும் மதுரமானது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது என்னதை டீகோட் பண்றாங்க? இதுலதான் இருக்கு காரியம். சிங்கத்திட்ட அங்க அகபா கிடையாது. அங்க என்ன உண்டு? அங்க கோபம் தான் இருக்கும். வாசிங்க, சிங்கத்தை பார்க்கிலும்
சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த காரியத்தை சொன்னதுனால விடுகதை வந்த உடனே அடுத்தது சிங்கத்திட்ட தயவு கிடையாது, அவன்கிட்ட என்னதான் உண்டு, அவர்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் தான் உண்டு, தயவு கிடையாது. ஆட்டுக்குட்டிட்டு தயவு உண்டு, அது ஜட்ஜ் பண்ணாது. ஆனா சிங்கமா வரும்போது, அவர் யூத கோத்திரத்து சிங்கமா வந்தார் அப்படின்னா அங்க தயவு இருக்காது, அங்க என்ன இருக்கும், நியாய தீர்ப்பு அங்க நடக்கும். பார்த்துடுங்க, இங்க விடுகதைக்கு அர்த்தம் கொடுக்கிறான். இந்த விடுகதைக்கு அர்த்தம் கொடுக்கும் போது ஒரு விடுகதைக்கு சொல்றான், தேனை பார்க்கிலும் மதுரமான எதுவும் சொன்ன தப்பிச்சுக்கிட்டான். சரி, அதுல என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது. அடுத்தது சிங்கத்தை பார்க்கிலும் பலவானது எது சொன்ன உடனே இந்த விடுகதைக்கு அர்த்தம் சொல்லியாச்சு அப்படின்னா அவங்க மேல அடுத்தது என்ன இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இவன் சொன்ன உடனே சொன்ன ஒரு வார்த்தைய, நீங்க நீங்க ஏன் கிடாரிய, நம்மெல்லாம் யாரு, நம்மெல்லாம் யாரு கிடாரி, பார்த்துடுங்க. இந்த கிடாரிய நீங்க கிண்டாம இருந்திருந்தீங்கன்னா நீங்க என் விடுகதையை கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்கப்பா. 7 பண்டிகை, இந்த 7 நாள் பண்டிகை நடக்குது. பண்டிகையில முதல் நாள் பண்டிகையில ஒரு விடுகதை விழுந்துச்சு. இந்த விடுகதையை கர்த்தர் போட்டார். யார்கிட்ட போட்டார் தெரியுமா, அங்க வெளிப்படுத்த விசேஷம் 10ஆம் அதிகாரத்துல கர்த்தர் போட்டார். சிங்கம் கெச்சிக்கிறது போல மகா சத்தமா ஆர்ப்பரித்தார். அப்போ அவருடைய வாயிலிருந்து 7 இடிமுழக்கங்கள் என்ன செய்தது, புறப்பட்டு வந்துச்சு. இந்த 7 இடிமுழக்கத்தின் ரகசியத்தை எழுத போனார். ஆனா கர்த்தர் சொன்ன, நீ எழுதாத, அதை என்ன செய்ய, முத்திர போடு. இந்த விடுகதை இன்னும் வெளியாச்சா, அது எப்ப போடப்பட்டுச்சு, சபை காலத்தின் முதலாவது சபையில் அவர் போடப்பட்டுச்சு. முதலாவது பண்டிகை நாள்ல இந்த விடுகதை வந்துட்டு எத்தனையோ பேர் தேடிட்டு இருக்காங்க தெரியுமா. அது இந்த 7 இடிமுழக்கத்தின் ரகசியத்தை எத்தனையோ பேர் தேடிட்டு இருக்கிறாங்க. தேடிட்டே இருக்கட்டும், ஆனா அது எங்க தான் இருக்குது, ஹீப்ருக்குள்ளதான் என்ன செய்யும், இருக்கும். பார்த்துங்க, வேற எங்கேயும் என்ன செய்ய, அது கிடைக்காது. 7 இடிகள் தங்கள் சத்தங்கள் முழங்கின. இந்த சத்தத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு 2 காரியம் வெளிப்படும். ஒன்னு, தேனை பார்க்கிலும் மதுரமானது எது, அடுத்தது சிங்கத்தை பார்க்கிலும் பலவானது எது. இந்த 2 காரியம் வெளிப்படும் போது ஒரு கூட்டத்துக்கு ஜீவன் கிடைக்கும், ஆனா ஒரு கூட்டத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது. நம்ம ஜட்ஜ்மெண்ட் சீன்ல போக கூடாது. பாருங்க, இதை விடுகதை சொல்லி முடிச்ச உடனே அந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க பாருங்க, வாசிங்க. இல்ல 17ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, இவங்க இந்த விடுகதைக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டு மௌனமா இருக்கிறாங்களாம். மௌனமா இருந்து, உன் விடுதலை எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இந்த பிரஜாதி ஜனங்கள் இப்ப என்ன செய்யறாங்க, விடுகதை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, அர்த்தத்தை சொல்றாங்க. அதே மாதிரி பிரஜாதி ஜனங்களுடைய வாயிலிருந்து இந்த விடுகதையின் அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நினைச்சுக்கிடுங்க, கடைசி நேரத்துல வந்துட்டோம்னு சொல்லி அர்த்தம். லாஸ்ட் போர்ஷன்ல நம்ம என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். இந்த நேரத்துல எல்லாரும் அமைதியா இருப்பாங்க, இப்படிலாம் தேவையில்லை அப்படின்ட்டு. ஆனா எல்லாம் வெளியில இருந்து அங்கங்க எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, நீங்க ஏதோ சொல்ல போவீங்களா, சொல்லப்ப இது எனக்கு தெரியும்பா, இதுதானே சொல்ல வந்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விடுகதை அவங்ககிட்ட இருந்து அவங்க அதை அலட்சியமா அந்த காரியத்தை ரொம்ப சாதாரண நினைச்சு சொல்லும் போது அந்த விடுகதையின் அதை நம்ம இறுதி பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இறுதி கட்டத்துல வந்துட்டோம் அப்படின்னா அங்க ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. 2 காரியம் வெளிப்படும். ஒன்னு, தேனை பார்க்கிலும் மதுரமானது எது, அடுத்தது என்னது, சிங்கத்துக்குள்ள காரியம். இந்த 2 காரியம் வெளிப்படக்கூடிய நேரம் வந்துட்டு பார்த்துடுங்க. பாருங்க, வேணா வாசிங்க, இந்த வெளிப்படுத்தின விஷயத்தை வாசிங்க. இந்த 2 காரியம் அதுல இருக்குது. பாருங்க, 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. சிங்கம் கெச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் என்ன செய்ததா, 7 இடிகள், சிங்கம் கெச்சிக்குது, 7 இடி முழக்கங்கள் என்ன செய்தா, சத்தமிட்டு முழங்குது. நல்லா கவனிங்க, இந்த அதிகாரத்தை நம்ம ஃபுல்லா வாசிக்க போறோம். அதுல பாருங்க என்ன நடக்குது. அந்த 7 இடிகளும்
நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். ஆ ஆ 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எழுத போனா ஆனா எழுத வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் அந்த தூதனை நீ பார்க்கிறாயே, அந்த தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் இப்ப அந்த தூதன்கிட்ட போய் சிங்கம் கட்சிக்கு போய் கட்சி தரல, அவர்கிட்ட போய் என்ன கேட்கிறாரு? இப்போ அந்த புஸ்தகத்தை தாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அவன், நீ இதை வாங்கி என்ன செய்ய, இதை வாங்கி நீ சாப்பிடு, வயிற்றுக்கு கசப்பா இருக்கும், சாப்பிடும்போது வாயில எப்படி இருக்கும்? வாயில எப்படி இருக்கும்? தேவாஷ் மீதி இருக்கும். வாயில எப்படி இருக்கும்? தேனை போல இருக்கும். ஆனா வயிற்றுக்குள்ள எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா, இன்னும் அநேக ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல போற, அது அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் தீர்க்க தரிசனமா என்ன செய்ய போகுது? இருக்க போகுது. ஆனா ஓ வாய்க்கு எப்படி இருக்கும்? அது தேபாஷா இருக்கும். தேபாஷா என்ன செய்யும்? இருக்கும். இது நம்மளுக்கு வாய்க்கு தேனை போல இருக்கும், ஆனா நம்ம வயிற்றுக்கு எப்படி இருக்குமா? கசப்பா இருக்கும். சிந்திச்சு பாருங்க, இந்த விடுகதை வந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ தெரியாது. இந்த விடுகதை வந்துச்சுன்னா, இந்த விடுகதையின் அர்த்தம் வந்துட்டுன்னு வைங்க, அப்போ ஒரு கூட்ட ஜனங்களுக்கு தேனை போல இருக்கும், ஆனா ஒரு கூட்ட ஜனங்களுக்கு அவர் யாரா இருப்பார்? சிங்கத்தை போல ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்வார்? கொடுப்பார். இன்னைக்கு நம்மளுக்கு அவர் தேனாகவே இருக்கட்டும். அவர் எதா இருக்க வேண்டாம்? ஜட்ஜ்மெண்டா என்ன செய்ய வேண்டாம்? இருக்க வேண்டாம். பார்த்துடுங்க பாருங்க, கர்த்தர் நம்மளை அப்படி அந்த விதமா கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஒரு விடுகதை அங்க விடுவிக்கப்படுது. விடுகதை சொல்லப்படுது எப்போ? அந்த பண்டிகையின் முதலாவது நாள்ல சொல்லப்பட்டது விடுகதை. ஆனா எத்தனாவது நாள்ல அந்த விடுகதை அளிக்கப்படுது? 7வது நாள்ல சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துல அந்த விடுகதை என்ன செய்யப்படுது? இப்போ சொல்லப்படுது. ஆனா சூரியன் அஸ்தமிச்சு அப்படின்னா 8வது நாள் என்ன செஞ்சிடும்? ஆரம்பிச்சிடும். பாருங்க, இந்த 7வது நாள் முடிஞ்ச உடனே அடுத்தது 8வது நாள் நம்ம யூதர் மத்தியில கர்த்தர் என்ன செய்வார்? திரும்ப 7 சபை காலம் முடிஞ்சிட்டு அப்படின்னா 8வது அவர் எங்க போயிருவாரு? யூதர் மத்தியில போயிருவார். இப்போ இந்த சீன், இந்த விடுகதை விடுவிக்கப்படும் போது அங்க ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்யும்? நடக்கும். இன்னைக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் சீன், ஆனா மனவாட்டிக்கு அது எப்படி இருக்கும்? தேனை போல. நம்ம யாருடைய வீட்டுக்குள்ள பிரவேசிப்போம்? எல்ஷடாயினுடைய வீட்டுக்குள்ள என்ன செய்வோம்? பிரவேசிப்போம். அப்போ இந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு அந்த தேன் என்னது? அந்த புஸ்தகம் தான் என்னது? அந்த தூதனுடைய கருத்துல அந்த புஸ்தகம் இருக்குல்ல, அந்த புஸ்தகத்தை இவன் வாங்கி என்ன செய்யறான்? புசிக்கிறான். அப்ப இன்னைக்கு அந்த புஸ்தகத்தை நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது? புசிக்க. அந்த புஸ்தகம் என்ன? வாட் இஸ் தட் புக்? அதை நம்ம தோரான்ட்டு சொன்னா தோரான்ட்டு எடுத்து காமிக்கணும் பைபிள்ல இருந்து. தோரான்னு சொல்லி நம்ம நேத்து பார்த்தோம் டக்குன்னு எல்லாமே தோரான்னு சொல்லிடக்கூடாது. இந்த புக் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? தேடி, இது தோராதானா இல்லாட்டி வேற எந்த புஸ்தகமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? தேடணும். தேடினாதான் நம்ம என்ன செய்வோமா? கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. பாருங்க, இந்த புக்கை நம்ம வாங்கி புசிச்சிட்டோம் அப்படின்னா that will be sweet, or நம்மளுடைய வாய்க்கு எப்படி இருக்கும்? நம்மளுடைய வாய்க்கு அது இனிப்பா இருக்கும் போது எடுங்க. ஆனா உள்ள எப்படி இருக்கும்? ஏன்னா அது ஜனங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. அந்த விடுகதை விடுவிக்கக்கூடிய நேரம் என்ன செய்ய ரொம்ப பக்கத்துல வந்துட்டு பார்த்துடுங்க. பாருங்க, சிம்சோனுடைய வாழ்க்கை மோசமான இதா இருந்தாலும் அதுல எப்படிலாம் போது பாருங்க. நீங்க அந்த அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா அதுல எழுதியிருக்கும், அவனுடைய பொண்டாட்டி இன்னொருத்தனுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. பாருங்க, அடுத்த 18ஆம் வசனத்துக்கு பிறகு வாசிங்க. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதுனால் அவன் எங்க போறான்? அஸ்கலோன் அப்படிங்கிற இடத்துக்கு போய் அந்த ஊர்ல 30 பேரை கொண்டு போட்டு, அந்த அஸ்கலோன் யூத ஜனங்கள் மத்தியில கிடையாது, அது எங்க இருக்குது? பெலிஸ்தி ஜனங்கள் மத்தியில் உள்ள காரியம். அந்த பெலிஸ்தியர் மத்தியில ஒரு 30 பேரை கொண்டு அவங்களுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து விடுகதை யார் விடுவித்தாங்களோ அந்த மாற்று வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டான். பார்த்துடுங்க எங்க நடக்கு ஜட்ஜ்மெண்ட் பாருங்க. அங்க நியாயம் நடக்கும். அங்க மரணம் அங்க நடக்கும். ஒரு பக்கத்துல மரணம் நடக்குது பாருங்க. நம்ம யாரு? மணவாட்டி. இப்ப என்ன சொன்ன சிம்சோன்? என்ன சொன்ன?
ஆ ஆ கிடாரி. நம்ம யாரு? கிடாரி. நம்ம நம்ம என்ன கேட்டாலும் அவர் சொல்லிடுவார் பார்த்துடுங்க. அவர் சொல்லிட்டே தான் இங்க இருக்காரு. பாருங்க, இந்த ரெண்டு சம்பவத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது சம்பவம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது திம்னாத்துல அவன் யாரை பார்க்கறான்? அவன் புரஜாதியை பார்க்கறான். ரெண்டாவது என்ன அப்படின்னா, விடுகதைக்கு அங்க ஒரு விளக்கத்தை அவன் என்ன செய்யறான்? பெற்றுக்கொள்றான். அந்த விளக்கத்தை பெற்ற உடனே அங்க ஒரு கூட்டத்துக்கு என்ன உண்டு? அங்க ஜீவன் கிடைக்குது. ஆனா ஒரு கூட்டத்துக்கு என்ன இருக்குது? மரணம். தேன் வரும்போது அது ஜீவன். ஆனா அங்க சிங்கம்னு வரும்போது அது என்னது? மரணம் தான். அங்க சிங்கத்தின் தயவு என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஆனா அந்த உலகத்தின் சிங்கத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் அந்த சிங்கத்தின் வாயை என்ன செஞ்சிட்டாரு? தகர்த்து போட்டாரு. அவன் சும்மா உருமி பார்ப்பான், உருன்னு படுவான். நீங்க ஓட அப்படின்னு சொன்னா அதை என்ன செஞ்சிடணும்? பாருங்க, அதனாலதான் தாவீது சொன்னான், சிங்கத்தை கெச்சிக்கிற சிங்கம் போல என்ன செய்யறாங்க? அவங்க எல்லாம் சத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா 16 வருஷத்துல வரும்போது அதை பார்த்து என்ன சொல்லிட்டான்? நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டான். பார்த்துடுங்க, அந்த சிங்கத்தை பார்த்து என்ன சொல்லிட்டான்? நாயின்னு சொல்லிட்டான். பாருங்க, சிந்திச்சு பாருங்க. 22 சங்கீதம் 22 சொல்றான் அதை. பாருங்க, அந்த சிங்கத்தை பார்த்து நாயின்னு சொல்லிட்டான். அது கணைக்கும் போது அது சாரி, அது என்ன சத்தத்தை கொடுக்கும் போது எப்படி அதாவது யாக்கோபு சொல்றான்ல, சத்தமோ ஏசாவுனுடைய சத்தம், யாக்கோபுடைய சத்தம், ஆனா ரோமம் யாருடைய ரோமம்? ஏசாயின் ரோமம். அதே மாதிரி அதனுடைய தோற்றம் வந்து தோற்றம், அதனுடைய சத்தம்லாம் எப்படி இருக்குது? அதாவது ஒரு சிங்கத்தின் தோற்றத்தை கொடுக்குது. நீங்க கொஞ்சம் அப்படி ஓட அப்படின்னு சொல்லி நாய் மீது என்ன செஞ்சிடும்? ஓடி இருந்துடுங்க. பாருங்க, இந்த மாதிரி இந்த காரியம் இருக்குது. பாருங்க, இந்த சிம்சனுடைய வாழ்க்கையில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மனவாட்டியையும் அது யெகோஷுவாவையும் சார்ந்ததா என்ன செய்யும்? காணப்படும். சிந்திச்சு பாருங்க, இந்த நுஃப்த் நம்ம மேல என்ன செய்யணும்? தெளிக்கப்படணும். அவர் ரத்தம் நம்ம மேல என்ன செய்யப்படணும்? தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேழும் மதுரமானது அவருடைய நாமம். அந்த வார்த்தை நம்ம மேல என்ன செய்யப்படணுமா? தெளிக்கப்படணும். பார்த்துடுங்க, இன்னைக்கு அவர் நம்ம மேல அந்த நுஃப்து பண்ணிட்டு இருக்கிறார். நுஃப்து நம்ம மேல தான் விழுது. பார்த்துடுங்க. ஸோ அந்த கையை உதரும் போது அந்த ரத்தம் இன்னைக்கு நம்ம மேல என்ன செய்யப்படுது? தெளிக்கப்படுது. சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம மேல அந்த ரத்தம் இருக்குதா? நம்ம மேல அந்த ரத்தம் இருக்குமானால் நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வார்? பிளஸ் பண்ணுவார். 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிப்போம். அப்பொழுது பாருங்க, இந்த சிம்சோன் ஒரு காரியத்தை செய்யறான். தன்னுடைய மனவாட்டியை பார்க்கறதுக்கு போகும்போது அவனுடைய தகப்பனார் விட மாட்டார். அவன் சொல்லுவான், அவன் மனைவி என்ன வேற ஒருத்தன் கொடுத்துட்டேன்பா அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு கோவம் வந்து இவன் என்ன செய்வான்னா, ஒரு காட்டுக்குள்ள போய் 300 நரிய பிடிப்பான். நரிய தானே, 300 நரிய பிடிச்சு ரெண்டா வாழை கட்டி என்ன செய்வான்? பந்தத்தை பத்தி வச்சு என்ன செய்வான்? உள்ள அனுப்பி விட்டுருவான். எல்லாருடைய அந்த வயலும் எல்லாம் செஞ்சு அழிஞ்சு போயிரும். பார்த்துடுங்க. இதுல கோவப்பட்டு இவன் முதல்ல பயந்துடுறான். பயந்து எங்க போடுறான்? அது எந்த இடம்? ஏத்தான் தானே. பாருங்க, இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இவன் ஒரு மலையில போய் என்ன செய்யறான்? ஓடி போய் உட்கார்ந்துடுறான். இப்போ இவன் அங்க போய் உட்கார்ந்த உடனே அடுத்தாப்புல என்ன நடக்கு பாருங்க. வாசிங்க. 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யூத ஜனங்கள், இது யாரு? யூத ஜனங்கள், அதாவது சிம்சோனுடைய சொந்த ஜனங்கள். அவனுடைய ஜனங்கள் என்ன செய்தாங்க? ஏத்தானுடைய அந்த கண்மலையில அந்த சமீபித்து அந்த இடத்துக்கு போய் இப்போ சிம்சோன்ட்ட பேசுறாங்க. சிம்சோனே, பெலிஸ்தர் நம்ம மேல ஆளுகை செய்யறாங்கன்னு உனக்கு தெரியாதா? நீ இப்படி ஒரு காரியம் செஞ்சுட்டு வந்துட்டியே. அவங்க 1000 பேர் இப்ப என்ன செய்றாங்க? அங்க நின்றுட்டு இருக்காங்க. நாங்க என்ன பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி இப்ப கேக்குறாங்க. பாருங்க, நீ ஏன் இந்த காரியத்தை பண்ணினா அப்படி கேட்கும் போது அவதுக்கு அவன், அவங்க எனக்கு என்ன செய்தாங்களோ. சரி, இப்ப இவன் இந்த சிம்சோன இந்த 3000 யூதர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, யூத ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, இவனை கொல்றதுக்கு வரல. இவனை என்ன செய்ய வந்தாங்க? இவனை பிடிச்சு யார் கையில ஒப்படைக்கணும்? பெலிஸ்தர் கையில என்ன செய்யணும்? ஒப்படைக்கணும். இதுதான் இவங்களுடைய திட்டம். இவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? என்ன மலை? ஏத்தாம் அப்படிங்கிற இந்த மலையில என்ன செய்யறா? உட்கார்ந்து இருக்கிறான். இந்த ஏத்தாம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா?
வேட்டையாடுகிற பறவை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது எந்த இடம்? வேட்டையாடுகிற பறவை, ஹாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வேட்டையாடுகிற பறவை இந்த அந்த இடத்துல அந்த ராக்ல போய் அவன் என்ன செய்ய இருக்க பார்த்துடுங்க. நம்மளுடைய யோசுவா யார் தான்? வேட்டையாடுற பறவை தான். அவர் பெரிய கழுகு, அவர் என்ன செய்ய, அவருக்கு வேட்டையாட நல்லாவே தெரியும். அந்த இடத்துல அந்த ராக்ல போய் என்ன செய்ய இருக்கிறான். இப்போ இந்த யூத ஜனங்கள் 3000 பேரும் அவன்கிட்ட பேசி சொல்றாங்க. சொல்லும் போது இப்போ சிம்சோன் என்ன சொல்றான் பாருங்க. உன்னை கட்டி நாங்க யார் கையில ஒப்படைக்க போறோம்? அதாவது பாவிகளுடைய கையில நாங்க ஒப்படைக்க போறோம். யூத ஜனங்கள் என்ன சொல்றாங்க? சுருக்கமா சொல்ல போனா என்னது, உங்களை யோசுவா பார்த்து யூத ஜனங்கள் என்ன சொன்னாங்க? அவர் என்ன செய்ய வந்தாங்க? பாவிகளுடைய கையில ஒப்பு கொடுக்க வந்தாங்க. பாருங்க, இந்த யூத ஜனங்கள் இப்போ சிம்சோன்ட்ட சொல்லும் போது சொல்றாங்க, உங்களை கட்டி நாங்க எங்க கொடுத்துருவோம்? பெலிஸ்தர் கையில் கொடுத்துருவோம். அதற்கு சிம்சோன், நீங்களே என்ன கொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி எனக்கு முதல்ல என்ன செய்யுங்க, ஆணையிடுங்க. யூதர்களா கொண்டாங்க, கொல்ல சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன செய்யல, கொல்லல. கொண்டது யாரு? பெலிஸ்தீ ஜனங்க, அதாவது ரோமருடைய ஆட்சி தான் என்ன செய்தது, கொலை பண்ணுச்சு. யோசுவாவை கொண்டது யாரு? ரோமருடைய ஆட்சி தான். பாருங்க, யூத இவன் கேட்க, இவன் சொல்றான், நீங்க என் மேல விழமாட்டீங்கன்னு சொல்லி ஆணை சொல்லுங்க. அதற்கு அவர்கள், நாங்கள் உங்களை இருக்க கட்டி அவன் கையில என்ன செய்வோம்? ஒப்பு விடுவோம், வேற ஒன்னும் செய்ய மாட்டோம்பா. வாசிங்க. ஒன்னு நாங்க கொண்டு போட மாட்டோம் என்று சொல்லி அவனை தூக்கி பிடிச்சு இழுத்துட்டு போயாச்சு. யார் கையில ஒப்பு கொடுத்துட்டாங்க? பெலிஸ்தருடைய கையில. யோசுவாவும் யார் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டார்? அதாவது பாவிகளுடைய கையில் என்ன செய்யப்பட்டார்? ஒப்பு கொடுக்கப்பட்டார். பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் 3ஆம் தரம் வந்து சீஷர்கள்லாம் தூங்கிட்டு இருக்கத பார்த்து, இனிமே நீங்க என்ன செய்யுங்க, தூங்கிக்கிட்டே இருங்க. இனிமே வேலை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவியுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அங்க காட்டி கொடுத்தது யாரு? யூதாஸ் தான் என்ன செஞ்சான்? அவன் தான் காட்டி கொடுத்தான். ஆனா கொன்னது யாரு? ரோமர் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? கொன்னாங்க. இங்கேயும் அதே காட்சி தான் நடக்குது. நீங்க என் மேல விழமாட்டேன்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிட்டான். இப்போ இந்த பிடிச்சு அந்த ஜனங்கள் கையில் ஒப்பு கொடுத்த பிறகு அங்க நடந்த காரியம் வேற. இப்போ சீன் வந்து என்ன செய்யுது? மாறுது. பாருங்க, காட்சி இப்ப மாறுது. அங்க இவர் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அங்க அடித்து 3ஆம் நாள் பாருங்க, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிர் தெழுந்து வந்துட்டார். உயிர் தெழுந்து வந்த பிறகு இப்போ நடக்கிற காட்சி என்ன பாருங்க, அது கீழே வாசிங்க. லேகி வரைக்கும் வரான். இந்த லேகி வரைக்கும், லேகி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து தாடை அப்படின்னு சொல்லி அர்த்தம். லேகினா என்னது? தாடை அப்படின்னு சொல்லி அர்த்தம். லேகினா தாடை. போன் அடிக்கு. வாசிங்க. லேகி வரைக்கும் வந்தான். வந்து சேர்ந்த போது இவ பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமா என்ன செய்தார்கள்? ஆரவாரம் பண்ணினார்கள். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கி பலமா இறங்கினதினால் அவன் எதை பிடிக்கிறான்? லேகில தாடை எலும்பு என்ன செய்யறான்? நானும் எனக்கு கிடைக்கல இருந்தது. லேகில நானும் பார்த்தேன், அதனுடைய ஹிஸ்டரி செக் பண்ணி பார்த்தேன். ஏன் லேகின்னு கொடுக்கப்பட்டுச்சு? ஏன்னா அதுல வந்து தாடையினுடைய குவிப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். அப்போ அதுல எதுக்கு தாடை எலுமையா குவிச்சாங்க அப்படிங்கறத தேடிட்டு தான், கிடைக்கல எனக்கு. அது ஒரு நாள் என்ன செய்யலாம், கிடைச்சதுன்னா பார்க்கலாம். பாருங்க, இவன் லேகில போன உடனே இவனுக்கு கையில என்ன சிக்கிட்டு? ஒரு தாடை, ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பு என்ன செய்ய இவனுக்கு கிடைச்சிட்டு பாருங்க. இதை எடுத்து, அதாவது இவன் ஆக்சுவலி யோசுவா தேவன் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் யூத ஜனங்களை வச்சுதான் பிசாசை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும்.
ஆனா அவங்க இவங்களை நிராகரிச்சதுனால, பாவியருடைய கையில ஒப்பு கொடுத்ததுனால, இன்னைக்கு அந்த யுத்தத்தை பண்றதுக்கு கர்த்தர் யாரை பயன்படுத்துறார்? கழுதைகளை பயன்படுத்துறார். அந்த கழுதைல யாரு? நம்ம தான் அந்த கழுதைகள். இந்த கழுதையின் தாடை எலும்பை எடுத்து அவர் 1000 பேர் என்ன செய்யறாங்க? முறியடித்து போடுறா பார்த்துடுங்க. இந்த 1000 பேரை முறியடித்த பிறகு அங்க என்ன நடக்குது பாருங்க, வாசிங்க கீழே. அப்பொழுது சிம்சோன் குவியல் குவியலாக எல்லாத்தையும் வெட்டி போட்டான் அவன். இவன் எத்தனை பேரை கொண்டானா? 1000 பேரை கொண்டுட்டான் பார்த்துடுங்க. ஒரு தாடை எலும்ப வச்சு 1000 பேர் அவன் என்ன செய்யறான்? கொல்றான். சிந்திச்சு பாருங்க, கர்த்தர் நம்ம மூலமா எத்தனை பெரிய காரியங்களை செய்ய முடியும். சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம மூலமா எத்தனை பிசாசுகள் நம்ம முறியடிச்சிருக்கிறோம், எத்தனை வியாதியஸ்கள் நம்ம சுகப்படுத்தி இருக்கிறோம் பாருங்க. இந்த தாடை எலும்ப வச்சே கர்த்தர் என்ன செய்ய முடியும்? பெரிய ஒரு விஜயத்தை கொடுக்க முடியும், பெரிய ஒரு ஜெயத்தை நம்மளுக்கு என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். அந்த யூத ஜனங்கள் மத்தியில் அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ யார் மேலதான் இன்ட்ரெஸ்டா இருக்காரு? பிரஜாதி ஜனங்களாகிய நம்ம மேலதான் என்ன செய்யறார்? இன்ட்ரெஸ்டா இருக்கிறார். பாருங்க, ஒரு தடவை ஒரு பெரிய பஞ்சம் யூத ஜனங்க மத்தியில. அவங்க கடைசியில் என்ன சாப்பிட்டாங்க தெரியுமா? கழுதை பிள்ளைய சாப்பிட்டாங்க. அது இல்லாம கழுதையினுடைய மூளை என்ன செய்தாங்களா? சாப்பிட்டாங்க. கழுதை அசுத்தமான மிருகம், அதை அவங்க என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஆனா அதனுடைய மூளை, கழுதையினுடைய மூளை எத்தனை பவுண்டுக்கு போச்சு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? கரெக்ட் தான். சத்தம் 80? இல்ல 80 இல்ல, 200 பவுண்டு கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன். எத்தனை பவுண்டு? 200 பவுண்டுக்கு போச்சு பார்த்துடுங்க. அந்த கழுதைன்னு சொல்லுவோம், திட்ட கூட செய்வோம். ஆனா கழுதையினுடைய மூளை எவ்வளவு விலை? 200 பவுண்டு. பாருங்க, பஞ்சம் வர்ற டைம்ல கழுதைக்கு வேல்யூ பாருங்க. கழுதையை தான் பயன்படுத்துறாங்க. கழுதைக்கு வேல்யூ எத்தனை? கழுதையினுடைய மூளைக்கு வேல்யூ எத்தனை? கழுதையினுடைய மூளைக்கு வேல்யூ எத்தனை? 200 பார்த்துடுங்க. சிந்திச்சு பாருங்க. அப்போ நம்மளுக்கு கர்த்தர் எவ்வளவு வேல்யூ வச்சிருக்கா பாருங்க. இந்த கழுதையினுடைய தாடை எலும்ப வச்சு அவர் எத்தனை பேரை முறியடிச்சாங்களா? 1000 பேர் என்ன செய்தாங்க? முறியடிச்சாங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்ம மூலமா தான் ஒரு பெரிய வெற்றி கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். யூத ஜனங்கள் மத்தியில் அல்ல. இன்னைக்கு யுத்தம் யாரை வைத்து அவர் நடப்பிக்கிறாரு? பிரஜாதி ஜனங்களை வச்சுதான் யுத்தமே அங்க நடந்துட்டு இருக்குது. ஆவிக்குரிய யுத்தம் இன்னைக்கு பிரஜாதி ஜனங்கள் மூலமா தான் நடக்குது. இப்போ அங்க ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்குது. இவன் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இவனுக்கு என்ன உண்டாது பாருங்க, வாசிங்க. அவன் மிகவும் என்ன செய்யறான்? அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உம்முடைய அடியேன் கையினால் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை நீர் கொடுத்தீரே, இப்ப நான் தாகத்தினால் மரித்து. அவன் தாகத்தை வெளிப்படுத்தி காமிக்கிறான். நான் இப்ப தாகமா இருக்கேன் கர்த்தாவே, இப்ப நான் என்ன செய்யட்டும்? பாருங்க, நான் பெலிஸ்தருடைய கையில என்ன செய்யக்கூடாது? சிக்கக்கூடாது. இப்ப நான் தாகமா இருக்கிறேன், என் தாகத்தை தீர முடியும் சொல்லி சொன்னார். யோசுவாவும் சிலுவையில் இருக்கும்போது பாருங்க, இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை மட்டும் வச்சு நீங்க எடுத்தீங்கன்னா சிலுவையிலுடைய 7 வார்த்தைகள் நீங்க என்ன செய்யலாம்? கனெக்ட் பண்ணி பேசலாம். பார்த்துடுங்க. சிலுவையில் உள்ள 7 வார்த்தை இருக்குல்ல, அதை குட் ஃப்ரைடே என்னைக்கு எல்லாரும் அதுதான் என்ன செய்வாங்க? நம்ம பேசுவோம். அதில் ரெயின்போவையும் அதையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம். அந்த வார்த்தை கனெக்ட் பண்ணி பேசலாம். 7 பலிகள், இந்த 7 பலிகளை கனெக்ட் பண்ணி பேசலாம். சிம்சோனுடைய வாழ்க்கையை கனெக்ட் பண்ணி என்ன செய்யலாம்? பேசலாம். இப்படி பல அது மீது இப்படி நிறைய இருக்குது. ஒன்னோட நீங்கள் பார்க்கலாம், அதில் நீங்கள் தேடி பார்த்தா கிடைக்கும். இந்த சிம்சோன் இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் எப்படி இருக்கிறேன்னா தாகமா இருக்கிறேன் கர்த்தாவின்னு சொல்லி சொல்றான் பாருங்க. தாகமா இருக்கேன்னு சொன்ன உடனே அடுத்த வினாடி கர்த்தர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். வாசிங்க தமிழ்ல. அப்பொழுது தேவன் லேயினுடைய பள்ளத்தை என்ன செய்தாரா? பிளக்க பண்ணினார். அங்க ஒரு பெரிய ஒரு ஹாலோ, அங்க ஒரு என்ன நடக்குது? ஒரு பிளவு ஏற்படுது பாருங்க. ஒரு பெரிய பிளவை கர்த்தர் என்ன செய்றார்? அங்க உருவாக்குறார். இந்த பிளவுல இருந்து என்ன வருதா? தண்ணீர் ஓடி வருது. என்ன அந்த பாருங்க, இவனுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய அங்க தண்ணீர் எங்கதான் கிடைக்குது? அந்த
எங்க இருந்து? தாடையில இருந்து என்ன செய்யுது? திரும்ப வாசிங்க அதை. ஆ ஆ ஆ அவனுடைய உயிர் அவனுக்கு என்ன செஞ்சதா? ஒரு ரிவைவ் நடக்கு பாருங்க. அந்த ரிவைவ் நடக்கணும் அப்படின்னா அங்க கழுதைகள் மத்தியில ஒரு பெரிய பிளவு என்ன செய்யுது? பிளவுனா பிளக்கிறது இல்ல, அங்கிருந்து என்ன வருமா? ஊற்று தண்ணி என்ன செய்யணும்? வரணும். கழுத மத்தியில இருந்து. அது எங்க? அதுவும் நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். வாசிங்க இங்கிலீஷ்ல. And God claved a hollow place that was in the எங்க? இந்த தாடையில கர்த்தர் ஒரு ஹாலோ பிளேஸ்ல இருந்து என்ன கொண்டு வந்தாரா? நம்ம தமிழ்ல வாசிக்கும் போது என்ன வரும்? லேயிங்கிற அந்த பள்ளத்தாக்குல ஒரு பெரிய பிளவு உண்டாக்கினா அங்க தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இங்க இவனுடைய தாகத்தை தீர்க்கிறது, இவன் எந்த கழுதை எலும்பு தாடை எலும்பு போட்டானோ அந்த எலும்புல இருந்து ஒரு ஹாலோ பிளேஸ்ல இருந்து என்ன வந்துதான்? தண்ணி வந்துட்டு பாருங்க. அங்க எத்தனையோ தாடை எலும்புகள் கடந்துச்சு. ஆனா இவன் கையில ஒரு தாடை எலும்பு, ஏதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தாடை எலும்பு பார்த்துடுங்க. இந்த தாடை எலும்புல இருந்து என்ன ஊற்று பெறப்பட போகுது? ஜீவ ஊற்று என்ன செய்யும்? பெறப்படும். இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ கழுதைகள் இருக்கலாம். ஆனா தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கழுதியின் தாடை எலும்பு கர்த்தர் என்ன செய்வார்? பிடிப்பார். பார்த்துடுங்க. இந்த தாடை எலும்பு கையில எடுக்கும் போது அவர் அதுல இருந்து அவர் என்ன செய்யறார்? தனக்குடைய தாகத்தை என்ன செய்யறார்? அவர் தீர்க்கிறார். இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய தாகம். அந்த தாகத்தை தீர்க்கிறது யாரு? நம்ம தான் என்ன செய்யணும்? தீர்க்கணும். பார்த்துடுங்க. இந்த ஜீவ ஊற்று நமக்குள்ள இருந்து என்ன செய்யும்? வெளியே வரும். பாருங்க, இந்த ஒரு பெரிய வெற்றி யார் மூலமா கிடைக்கும் அப்படின்னா யூத ஜனங்கள் மத்தியில் அல்ல. அவர் யார் மூலமா எடுக்கிறாரு? ஒரு கழுதையின் தாடை எலும்பு வச்சு என்ன செய்யறார்? ஒரு பெரிய வெற்றி. இன்னும் வாசிங்க அதுல. அவன் உயிர் திரும்ப வந்தது. அதுக்கு என்ன பெயர் வச்சாங்க? என்ன ஹோரி அப்படின்னு சொல்லி பெயர் வச்சாங்க. இதுக்குள்ள அர்த்தத்தை நம்ம என்ன செய்வோம்? பிரேக்குக்கு பிறகு என்ன செய்யலாம்? பார்க்கலாம். சரி, நம்ம ஆகாரம் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஆகாரத்தை வந்து நம்ம ஜீவானந்த மையா வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. கிட்டத்தட்ட 100 பேருக்கு நான் என்ன செய்யறேன்? ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்காக நீங்க பாரத்தோடு என்ன செய்யுங்க? ஜீவானந்த மையாவுக்கு, அட்வொகேட் ஜீவானந்த மையாவுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவங்க இந்த காரியத்தை, இந்த இடத்த நம்மளுக்கு திறந்து கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு அநேக இடங்களுக்கு நம்ம போயிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது கர்த்தர் ஒரு பெரிய ஒரு வெற்றி அவங்க மூலமா கர்த்தர் என்ன செய்ய கொடுத்திருக்கிறார். பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 22 இடத்துக்கு இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு நம்மளை கர்த்தர் என்ன செய்ய கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஸோ இந்த வெற்றி வந்து வெற்றியில ஒரு பாகம் என்ன அப்படின்னா இந்த இடமும் ஒரு பாகம். இந்த பிளேஸ் வந்து ஒரு ஒரு சரியான ஒரு இடத்த கர்த்தர் என்ன செஞ்சா? கொடுத்து ஆசீர்வதித்தார். முதல் தடவை நான் அவங்ககிட்ட போய் அவங்க இல்லை, அதனால நான் சொல்றேன். அவங்க முன்னாடி சொல்லக்கூடாது, அவங்க இல்லை அதனால சொல்றேன். அவங்க உட்காந்து 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. வந்தேன் பக்கத்துல. அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் ஒரு ஹீப்ரூ கிளாஸ் நடத்தலாமா ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் கேட்டேன். எத்தனை மணிக்கு நடத்துவீங்கன்னு கேட்டாங்க. 2 மணி நேரம் தான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க 2 மணி நேரமா? முழு நாளும் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபுல் டே என்ன செய்யுங்க? நடத்துங்க. 2 மணி நேரத்துல என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்க, அந்த திறந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனதை கொடுத்தது யாரு? யோசுவா. அவருடைய நாமத்துக்கு மகிமை. அது மீது அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவங்களுடைய ஹெல்த்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுடைய எல்லா காரியத்துக்காகவும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? தரணும். அதுக்காக என்ன செய்யுங்க? ஜெபத்தில் வச்சுடுங்க. இன்னும் அநேக காரியங்கள் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்ம இந்த கூட்டத்துக்காக. உதாரணமா சாப்பாடு அவங்க தான் சப்ளை பண்றாங்க. அதே மாதிரி நம்ம இந்த இடத்துக்கு வாடகை அவங்க வாங்குறதுல எல்லாம் ஃப்ரீயாக தான் என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே அது அதாவது இந்த ஹீப்ரூ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹீப்ரூ லாங்குவேஜ் வந்து இன்னும் பரவுறதுக்கு கர்த்தர் இந்த இடத்தை அவங்க மூலமாக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். ஸோ அந்த எபிரேயர்களின் தேவன் கர்த்தர் அவங்களை என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். அவங்க மேல பராக் உண்டாகட்டும். கர்த்தர் அவங்களை என்ன செய்யட்டும்? ஆசீர்வதி. அவங்களுக்காக நல்லா ஜெபிங்க.